படிச்சுட்டே இருக்கேன், நான் போய் காப்பி போடுறேன். என்னடி 3 பேஜ் எழுதிருக்க? ரேசல் மாதிரி 8 பேஜ் எழுதுவ போல. இன்றைக்கி இந்த வீடியோவில் என் ஹஸ்பண்டோட பர்த்டே சர்ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டோன்ட் மிஸ் த ஃபன். Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வருது, இன்னும் 2 டேஸில் வருது. தேர்ஸ்டே, இன்றைக்கி வந்து நான் டியூஸ்டே இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ தேர்ஸ்டே என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே, அதனால் அவருக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா இப்போது நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஆர்டர் போடணுன்னா கூட அமேசானில் 2 பேருக்கும் ஒரே அக்கௌண்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஆர்டர் போட முடியாது எதுவுமே கிஃப்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சென்னையில் இருக்கும் போதே கிஃப்ட் வாங்கிட்டேன். அதை நான் காட்டுறேன். அண்ட் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபுல்லாக பர்த்டே ப்ரிப்பரேஷன் தான். நானே கேக் செய்யலான்னு இருக்கேன். ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். பட் கேக் ஆர்டர் பண்ணுறது ஓகே, பட் ஆர்டர் பண்ணுற கேக் டக்குன்னு மெல்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அது பெருசாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் என்னால் ஒழிச்சிக்க முடியாது. ஸோ நானே குட்டியாக ஒரு கேக் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் எழுத போகிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லெட்டர்ஸ் எழுதுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு லெட்டர் எழுத போகிறேன். அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு லெட்டர் கொடுத்து. ஸோ அதனால் ஒரு லெட்டர் எழுத போகிறேன். ஸோ அந்த லெட்டரில் வந்து அவரை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் மானி தேனை பொன்மானையெல்லாம் போட்டு எழுதுறது வழக்கம். ஸோ அதை வந்து இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ப்ரிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடி போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு கண்ணு ஓட்டை இல்லையா. ஸோ என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத முதல்ல காமிச்சிடுறேன். நான் வந்து அவருக்கு வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் தான் கட்டுவார், நார்மல் வாட்ச் கட்ட மாட்டார். எனக்கு ஸ்மார்ட் வாட்சஸ் பெருசாக பிடிக்காது, நார்மல் வாட்சஸ் தான் பிடிக்கும். அதெல்லாம் கட்டினா ஒரு மாதிரி மேன்லியாக இருக்கும்ல. ஸோ அதனால் அவர் வாங்கிக்கோங்க, நீங்கள் வாங்கி போடுங்கலாம் கேட்டு பார்த்தேன். எனக்கு நல்லா இருக்காது அப்படிலாம் சொன்னார் அவர். எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு. கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். வெயிட் அ மினிட். ஸோ இதுதான் அந்த வாட்ச், வின்டேஜ் சீரீஸ், கேசியோவிலேருந்து. கேசியோவில் நான் கேல்குலேட்டர் தான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக இந்த வாட்ச் பார்த்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி முன்னாடியே காமிச்சிடுறேன். ஏன்னா இதை நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்ச் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே. அதனால் இதுதான் நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அவருக்கு தெரியாது நான் இங்கே ஆர்டர் போட முடியாதுன்றதுனால நான் சென்னையில் இருக்கும் போதே நான் ஆர்டர் போட்டுட்டேன். அவருக்கு நோ ஐடியா நினைக்கிறேன் நான் என்ன வாங்குவேன்னு. ஸோ அதனால தான் வந்து இதை வாங்கியிருக்கேன். அண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு பிடிக்குமான்னு தெரில. ஸோ அதையும் நான் வந்து இதே வீடியோவிலே கவர் பண்ணுறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தனி வீடியோவாக போடுறேன். அவர் பர்த்டே தெரியல எனக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு. முதல்ல என்ன நினச்சேன்னா, பர்த்டே ப்ரிப்பரேஷன் தனியாக, பர்த்டே விலாக் தனியாக போடலான்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு பெருசாக கண்டென்ட் இருக்காது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் 2த்தையும் ஒன்றா போட்டுடலான்னு. இந்த வீடியோ எடுக்கிறத பொறுத்து எவ்வளோ வருதுன்றதை பொறுத்து நம்ம 2 வீடியோவாக ஒரு வீடியோவாக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து மேபி ஒரு வீடியோவாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து பர்த்டே ப்ரிப்பரேஷன், 2வது ஆஃப் வந்து பர்த்டேவாக இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பர்த்டே ப்ரிப்பரேஷன், 2வது வீடியோ பர்த்டே விலாகாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போதைக்கு இதை வந்து பேக் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேக் செஞ்சிடலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருக்காரு. ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த வேலை எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன். ஸோ மணி வந்து இப்போ வந்து 3:22 ஆகுது. எங்கே 3:22 ஆகுது, ஓகேவா. ஸோ அவர் வந்து 5க்கெல்லாம் வந்து கிளம்பிடுவார். ஸோ கிளம்புனாருன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். அதனால் நம்ம வந்து அதுக்குள்ளே முடிச்சாகணும். கேக் வந்து எனக்கு பண்ண தெரியாது, பட் எப்படி பண்ண போகிறேனே எனக்கு தெரியல. பயமாக இருக்குது, சொதப்பாமல் வரணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன், பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கேக் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸும் சென்னையிலேருந்தே வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து வாங்கினா கண்டுபிடிச்சிருவாரு. எதுக்கு இந்த வெண்ணிலா எசன்ஸ், எதுக்கு இந்த கோகோ பவுடர், எதுக்கு இந்த பேக்கிங் பவுடர், அதெல்லாம் கேட்பாரு. அதனால் நான் சென்னையிலே வாங்கிட்டேன். இப்போ வந்து அது எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள். நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த வெனிலா எசன்ஸையும் பேக்கிங் பவுடரையும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், கரண்ட்டு பில் ஜாஸ்தியாகும். ஓகே. ஸோ
இது ரெண்டுத்தையும் இதில் ஒழிச்சு வச்சுருந்தேன்னா கோகோ பவுடரை வந்து கரெக்டாக ஒழிச்சு வைக்க முடியல. இது கொஞ்சம் பெரிய டப்பாவாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன்னா மேலேயே வச்சுருந்தேன், பார்க்க மாட்டாருன்னுச்சு. பார்த்து கேட்டார், என்ன கோகோ பவுடர் வச்சுருக்கேன். இல்லை வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சான், அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன். அவரும் நம்பிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது எல்லாம் இருக்குது. மைதாவும் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கேக் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பேக்கிங் சோடா என்கிட்டே இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். நான் அதுக்கு முன்னாடி கேமராவை செட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சால்ட் இருக்குது, பேக்கிங் பவுடர் இருக்குது, எல்லாமே இருக்குது. முட்டை கூட இருக்குது. நல்ல வேளை முட்டையும் வாங்கி வச்சுட்டார் அவரே. ஸோ இப்போ நம்ம வந்து கேக் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக மிக்சர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பட் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சா பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்காக ஒன்று பண்ணுறோம். நிறைய பண்ணியிருக்கோம், பட் இது வந்து ஒரு புதுசாக பர்த்டேக்காக ஸ்பெஷலாக பண்ணுறேன். அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த பக்கம் பட்டர் வேறு கொஞ்சம் உருக்கிட்டுருக்கேன். நான் மிக்சர் காட்டுறேன், பட்டர் ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது அண்ட் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அவுட்புட் நல்லா வரணும், அதுதான் நமக்கு முக்கியம். அப்படியே கேக்கை கொடுத்தோடனே அவர் வந்து ஷாக் ஆயிடணும். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி யோசிக்கிறேன். பட் எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் நான் பண்ணியிருக்கேன் மிக்சர். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. முன்னாடி வரப்போன்னு தெரியல. இப்போ நான் அதை வந்து பேக் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வரைக்கும் போய் பார்த்தேன். ஓரளவுக்கு கேக் நல்லா தான் வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்னால் அதை சாப்பிட்டும் பார்க்க முடியாது, சாப்பிட்டு பார்த்துட்டு பாதி வைக்க முடியாது. பார்த்த வரைக்கும் ஓகே, கொஞ்சம் ஃப்ளஃபியாக தான் இருக்குது கேக்கு. ஆனால் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. நான் ஃபைனல் அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ. ஸோ அந்த பக்கம் கேக் ரெடி ஆகிட்டு இருந்த டைமில் நான் வந்து இந்த கிஃப்ட்டையும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வேறு கிளம்பிடுவாரோ அப்படின்ற அவசரத்துலேயே வந்து சரி ஓகே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடித்து நம்ம ஒழிச்சு வைக்க போகிறோம் இப்போது. ஸோ எஸ், இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். கேக் ஆக்சுவலாக நல்லா தான் வந்திருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து ஸ்பூன் வச்சு தான் பார்த்தேன். டூத் பிக் வாங்க மறந்துட்டேன். ஒரு குட்டி ஸ்பூன் இருக்குது வீட்டில். ஸோ அதை வச்சு உள்ளே விட்டு பார்த்தேன். ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேக் வந்து நல்லா தான் வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மஃபின் மாதிரி வந்திருக்கு. மஃபின் மாதிரி வந்திருக்கு. ஸோ அது மேலே வந்து சாக்லேட் சிரப் ஊற்றணும். அது வந்து பர்த்டே அன்றைக்கி செஞ்சு ஊற்றிக்கணும் அப்படின்னு விட்டுட்டேன். பட் சுகர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விட்டு பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு. அதுலேருந்து லைட்டாக ஒரு துப்பி மட்டும் சாப்பிட்டு பார்த்து சுகர் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு டிசைட் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் அந்த சுகர் சிரப் வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி தான் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா எடுத்து உள்ளே வச்சிடணும். என் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே நான் இதுக்கு யூஸ் பண்ண எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த வேலையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டேன் அப்படின்னு கால் பண்ணிட்டாரு. அதனால் அவசரமாக வந்து லெட்டர் எழுதிட்டேன். பட் ஒழுங்காக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். நான் படித்து கூட பார்க்கல இன்னொரு வாட்டி. ஸோ இதையும் வந்து ஒழிச்சு வைக்கணும் எழுதி முடிச்சுட்டு. எனக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து வெளியிலேருந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்மளாக உட்காந்து எழுதுறது, நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி கொடுக்கறத விட நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து இது எக்ஸ்பென்சிவாக இல்லை அப்படின்னாலும் இட் மீன்ஸ் லாட் டு மீ. ஸோ அதனால் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹை காய்ஸ், லெட்டர் எழுதியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்டர் எழுதியாச்சு. அவர் ஆன் தி வே எப்போ வேணால் வரலாம். ஸோ அதனால் இதை நம்ம ஒழிச்சு வைக்கணும். நோட்ஸ் எல்லாம் அவர் பெருசாக திறக்க மாட்டார். ஸோ நோட்டில் ஏதாவது புக் ஷெல்ஃபில் தான் ஒழிச்சு வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து அவர் பர்த்டே அன்றைக்கி எடுத்து காட்ட போகிறோம். எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்துச்சு, வந்துருவாரோ அப்படின்னு. நல்ல எழுதி முடிச்சிட்டேன். ஸோ டிலே பண்ணாமல் ஒழிச்சு வச்சிடலாம். ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா லெட்டர் மடித்து அதுக்கு மேலே ஒன்று எழுதணும்னு தோணுச்சு. ஸோ அதை தான் எழுதிட்டு இருந்தேன். அதையும் எழுதிட்டு
நம்ம வந்து ஒளிச்சு வைக்க போகிறோம். கரெக்டாக லெட்டர் ஒழிச்சு வச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து அவர் வந்துட்டார். நல்ல வேலை கேக் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வாசலை திறந்த உடனே கொஞ்சம் வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே லைட் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு, இது லைட் போட்டப்போ எடுத்தது, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி கொடுப்பார். Hey. என்னடி பண்ணிருக்க? என்னது இது? கேக். கேக்கா? ஆமா. சரி கொஞ்சம் எப்படி வாங்க, கேமரா இருக்கு அந்த பக்கம். எந்த பக்கம்? கண்ணாடி கூட போடல. உண்மையா போயிட்டு. எப்ப பண்ணாத? ஆபீஸ் இருக்கும் போதா? பண்ணி எங்க வச்சிருந்த? ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சிருந்தேன். பாவி. ஹேப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். சப்போஸ் கேக் நல்லா இருந்தா நம்ம பிரவுனி வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்க தான் சாப்பிடணும். பரவாயில்லையே, நான் கூட நல்லா கேக் செய்றேன். சூப்பர். ஸோ கேக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் லெட்டரையும் வந்து எடுத்து பார்த்துட்டாரு. நான் லெட்டரை வந்து மென்ஷன் பண்ணலை அவர்கிட்ட இங்கே வச்சுருக்கேன்னு. அவரே வந்து எடுத்துட்டாரு. ஸோ அவர் வந்து படிச்சுட்டு வரட்டும். ஓகே, நீங்கள் படிச்சுட்டே இருங்க, நான் போய் காப்பி போடுறேன். ஏய் என்னடி 3 பேஜ் எழுதிருக்க? அட்டா ரேசல் மாதிரி 8 பேஜ் எழுத போற. கேக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் நான். சரி, அந்த லெட்டரை படிச்சுட்டு வாங்க. சர்ப்ரைஸ் ஆனீங்களா? ஆமா. நான் உள்ள வந்து பார்த்தோன்னா லைட் எல்லாம் மின்னிக்கிட்டு இருந்துச்சா, என்னதுடா அது வெளிச்சமா இருக்கு உள்ள அப்படின்னு பார்த்தேன். கண்ணாடி வேற போடல. கண்ணு தெரியலையா? அப்புறமா இதை வந்து இப்படி உத்து பார்த்தேன் கிட்ட. அப்புறம் தான் கேக்கு எப்ப பண்ணாங்க நமக்கு தெரியாம. நான் தான் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்ப பண்ணா இவன் இந்த கேக்கு அப்படின்னு. சரி, போய் லெட்டர் படிச்சுட்டு வாங்க. மார்னிங் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இட்லி கறி குழம்பு செஞ்சுருந்தேன். அண்ட் ப்ரைமில் வேறு தலைவரோட ஜெயிலர் வந்து இருந்துச்சு. ஸோ அதையும் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். இட்லி கறி குழம்பு எப்படி இருக்கு? அண்ட் ஃபைனலி வந்து கேண்டில் லைட் டின்னர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்படி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால லைட் போட்டாச்சு. ஸோ ஃபைனல் சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணல, அந்த வாட்ச் கிஃப்ட்டை கொடுக்கணும். அதுக்காக தான் இப்போது இந்த செட்டப். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு டிஷ் இருக்கு, அது மட்டும் ஓபன் பண்ணி பாருங்க. சர்ப்ரைஸ் டிஷ். சர்ப்ரைஸ் டிஷ்ஷா? ஆமா, அது வந்து சர்ப்ரைஸ் டிஷ். பர்த்டே ஸ்பெஷல். ஏன்னா இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களா? இது எப்படி வாங்கின? அதுவா, சென்னையில இருக்கும்போதே. எங்க வச்சு எடுத்துட்டு வந்த? ஹேண்ட்பேக்ல. ஹேண்ட்பேக்லயா? இங்க வந்து தான் பேக் பண்ணேன். எப்ப ஆபீஸ்ல இருக்கும்போது நான் ஆபீஸ் போன கேப்ல எல்லாத்தையும் பண்ணிட்டேன். வாட்சா? சீரியஸ்
ஃபார்மல்ஸ் போடும்போது போட்டால் நல்லா சாப்பிட பசிக்கும். So yeah, this is how we spent our day. Thanks for watching. Bye.